ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அமர்ந்து கொள்ளுங்களேன், அமர்ந்து கொள்ளுங்க. அங்க என்ன வசனம் எழுதிருக்கு சொல்லுங்க? லூக்கா நற்செய்தி 11வது அதிகாரம் வசனம் 13. எல்லாரும் சேர்ந்து அதை கொஞ்சம் வாசிங்க. சரியா கேட்கல. ஃபர்ஸ்ட் பாய்ஸ் மட்டும் வாசிங்க. விண்ணக தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது எத்துணை உறுதி. கேர்ள்ஸ் வாசிங்க. விண்ணக தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது எத்துணை எத்துணை உறுதி. லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேட்டா கொடுப்பார். ஏன்? நமக்கு நிறைய தேவை இருக்குது, நமக்கு நிறைய தேவை இருக்குது. உடல் தேவை இருக்குது, நம்முடைய பொருளாதார தேவை இருக்குது, ஃபிசிக்கல் அண்ட் இமோஷனல் அண்ட் இன்னர் ஹீலிங் நமக்கு தேவைப்படுது, நிறைய தேவை இருக்குது. ஆனால் இயேசு சொல்கிறாரு, விண்ணக தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது எத்துணை உறுதி. பைபிளில் இதுக்கு நிறைய விஷயம். ஏன் தூய ஆவியை கேட்கணும், ஏன் தூய ஆவி கேட்கணும்? பைபிளில் ஒரே ஒரு சின்ன இன்சிடென்ட் உங்கள்கிட்ட காட்டிடு. தூய ஆவி ஏன் எனக்கு வேணும்? தொடக்க நூல் முதல் அதிகாரத்திலிருந்து ரெவலேஷன் கடைசி வரைக்கும் பேக்டு தூய ஆவி எதுக்கு வேணும் சொல்லிட்டு நான் அதில் ஒரே ஒரு சின்ன இன்சிடென்ட் மட்டும் உங்கள்கிட்ட சொல்லி ஆசைப்படுறேன். நீதி தலைவர்கள் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. நீதி தலைவர்கள் பைபிள் எடுத்துக்கொள்ளுங்களேன். நீதி தலைவர்கள் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. அதில் 14வது அதிகாரம், நீதி தலைவர்களில் 14வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. நீதி தலைவர்கள் 14வது அதிகாரத்தில் எடுத்துட்டீங்களா? பைபிள் இருக்கு, எடுத்துட்டீங்களா? நீதி தலைவர்கள் 14வது அதிகாரத்தில் ஜஸ்ட் அது மட்டும். ஏன் ஆவியானவர் எனக்கு வேணும்? நீதி தலைவர்கள் 14வது அதிகாரத்தில் 5-6 வசனங்கள். நீதி தலைவர்கள் 14:5-6. நானே வாசிக்கட்டுமா, நீங்க யாரா வாசிக்கிறீங்களா? நீதி தலைவர்கள் 14, ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும். ஏன் எனக்கு தூய ஆவி வேணும்? ஒரு இளைஞனாகிய இளம் பெண்ணாகிய எனக்கு தூய ஆவி எதற்கு வேண்டும்? பைபிள் எடுத்துட்டீங்களா? வாசிக்கிறீங்களா? எஸ், வாசிங்க வாசிங்க. சிம்சோனும் அவர் தந்தையும் தாயும் திமினாத்துக்கு புறப்பட்டு சென்றனர். அவர்கள் திமினாத்தின் திராட்சை தோட்டங்களை வந்தடைந்தனர். எங்க வந்தடைந்தனர்? திராட்சை தோட்டம். அவங்க பயணிக்கிற வழியில திராட்சை தோட்டத்துக்கு வந்து அடைகிறாங்க. அப்ப என்ன நடக்குது? அப்போது ஒரு சிங்கக்குட்டி என்னமா கர்ஜித்து கொண்டு அவர் மீது பாய்ந்தன. காட்டுல சிங்கம் இருக்கும். எங்க சிங்கம் இருக்கும்? காட்டுல சிங்கம் இருக்கும். ஆனா இங்க சிங்கம் எங்க வருது? திராட்சை தோட்டத்துல சிங்கம் வருது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த இளம் வயசு திராட்சை தோட்டத்தில் பயணம் செய்கின்ற வயசு, மயக்கத்தில் பயணம் செய்கின்ற வயசு. இந்த வயசு கொஞ்சம் தடுமாற்றத்தில் பயணம் செய்கின்ற வயசு. சிம்சன் அவரும் ஒரு இளைஞன் தான். அப்படி பயணம் செய்யும் பொழுது திராட்சை தோட்டத்தில் தான் எதிர்பார்க்காமல் சிங்கம் கர்ஜித்து கொண்டு வரான். கர்ஜித்து கொண்டு வரும் பொழுது வாசிமா, அவர் மீது பாய்ந்தது. சிம்சன் மேல பாய்ந்தது. ஆண்டவரின் ஆவி என்னமா ஆற்றலுடன் சிம்சன் மீது இறங்கியது. ஆண்டவரின் ஆவி ஆற்றலுடன் சிம்சன் மீது இறங்கியது. சொல்லுங்க ஹalleluya. அவர் சிங்கத்தை என்ன பண்ணாரு? ஆட்டை கிழிக்கிற மாதிரி சிங்கத்தை வெறுங்கையால் கிழித்தார். ஹalleluya. இந்த வயசுல உங்ககிட்ட பல விஷயங்கள் கர்ஜித்து கொண்டிருக்கு. கர்ஜிக்குதா இல்லையா? நிறைய விஷயம் கர்ஜிக்கிறது. உங்க சொந்த சக்தியால நான் இதை ஓவர் கம் பண்ணிடுவேன். நீங்க சும்மா சாம்சன் கிட்ட கேளுங்க. டேய் சிம்சன் அதுல போட்டிருக்கு. சிம்சோன் எப்படியா சிங்கத்தை கிழிச்ச? நீ ஜாலியா ஃபேமிலியோடு குடும்பத்தோடு பயணிக்கிற வழியில ஒரு திராட்சை தோட்டத்தில்
திடீரென்று கர்ஜித்துக்கிட்டு சிங்கம் வருது, நீ எப்படியா கிழிச்ச அப்படின்னு சொல்ல போனா ஆவியானவருடைய வல்லமை. இன்னைக்கு இளைஞர்களையும் இளம்பெண்களையும் தாக்குவதற்காக சிங்கங்கள் கர்ஜித்து கொண்டிருக்கிறது. அது என்னது? நீங்க fill in the blanks. உங்களை கடிச்சு கொதறி உங்கள் குடும்பத்திற்கு ஒரு இழப்பு ஏற்படுத்த, உங்கள் குடும்பத்திற்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்த, உங்கள் குடும்பத்துக்கு ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்த பல சிங்கங்கள் கர்ஜித்து கொண்டிருக்குது. உங்க வாழ்க்கைக்கு நேராக, உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்னிலையில, நீங்க பயணிக்கின்ற வழியில, நீங்க படிக்கின்றதுக்கு இடையில இடையூறாக கர்ஜிக்கக்கூடிய சிங்கம் என்னெல்லாம் நீங்க நான் என்னுடைய வாயில இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த சிங்கங்களை எல்லாம் கிழிச்சு வெறும் கையால கிழிக்கணும்னா இந்த கை நீ ஆவியானவருக்கு விட்டு கொடுக்க வேண்டும். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? சாம்சன் அந்த கையை வேற எதுக்காவது யூஸ் பண்ணிட்டு இருந்தான்னா அப்ப அந்த கையை வச்சு சிங்கத்தை கிழிக்க முடிஞ்சிருக்குமா? யூ கிவ் யுவர் ஹேண்ட்ஸ் டு ஹோலி ஸ்பிரிட். உன் கையை ஆவியானவருக்கு கொடுத்துப்பார், உன் கண்ணை ஆவியானவருக்கு கொடுத்துப்பார், உன் சிந்தனையை ஆவியானவருக்கு கொடுத்துப்பார், உன் உடலை ஆவியானவருக்கு கொடுத்துப்பார். உன்னை கடிக்க வருகின்ற சிங்கத்தை கிழிக்க ஆண்டவர் உனக்கு சக்தி தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா கை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, எனக்கு, சொல்லுங்க, எனக்கு. எனக்கு நான் உன்னை காட்டியா? எனக்கு ஆவியின் ஆற்றல் வேண்டும். என்னை கிழித்து போட, அழிக்க வருகின்ற கர்ஜிப்பின் சக்திகளை கிழித்து போட, குடும்பத்தோடு வாழ்வதற்கு ஆவியின் வல்லமை எனக்கு வேண்டும். நீங்க கேட்கணும், நீங்க தாகத்தோடு கேட்கணும். இப்ப ஆராதனையிலையும் அது தொடர்ந்து நீங்க அதான் கேட்க போறீங்க. இங்க கேட்கறதோடு மட்டும் இல்லாம தொடர்ந்து நீங்க கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, காட்டில் இருந்து சிங்கம் வரவில்லை, தோட்டத்தில் இருந்துதான் சிங்கம் வருகிறது. நீ சந்தோஷம் என்று நினைக்கின்ற நபரிடம் இருந்துதான், நீ உனக்கு இன்பம் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையில்தான், உனக்கு மயக்கம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையில் தான், எதிர்பார்க்காத நேரத்தில் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குது, எல்லாம் சுமூகமா போயிட்டு இருக்குது, எல்லாம் பிரச்சனை இல்லாம போயிட்டு இருக்குது அப்படின்னு நினைச்சு கொண்டு நீ பயணிக்கிற நேரத்தில் தான் திடீரென்று எதிர்பார்க்காத சூழ்நிலையாக, கொஞ்சம் நினைச்சு பாருங்க, எல்லா ஆபத்துமே கண்ணிமைக்கும் நேரத்தில் தான் வந்து போகுது. அந்த ஆபத்தில் நான் தப்பிக்க வேண்டும் என்று சொல்ல போனால் நமக்கு தேவை இவ்வுலக சக்தி அல்ல, இவ்வுலக சக்தியை தாண்டிய ஒரு அப்பாற்பட்ட சக்தி, விண்ணையும் மண்ணையும் கிடைச்ச ஆண்டவருடைய வல்லமை. அதுக்கு தான் இயேசு சொல்றாரு, நீ கேளு, ஆவியானவரை கேளு. இந்த ஆவியானவர் வந்தா சிங்கத்தை கிழிக்க முடியும், இந்த ஆவியானவர் வந்தா அசிங்கத்தை மேற்கொள்ள முடியும், இந்த ஆவியானவர் வந்தா நீ நல்ல விதத்தில் நடக்க முடியும், இந்த ஆவியானவர் வந்தா நீ பார்க்க வேண்டியதை எதுவென்று பார்க்க முடியும். அதான் ஞானம். ஆவியானவர் வரங்கள்ல மிக முக்கியமானது ஞானம். எது சரி எது தவறு என்று தேர்ந்து தெளியக்கூடிய ஒரு சக்தியை தர்றது ஆவியானவர். ஆவியானவர், தூய ஆவியானவர் நீ உங்களை விட்டு கொடுத்த சொல்லப்போனா கிழிக்க வேண்டியதை கிழிக்க, சேர்க்க வேண்டியதை சேர்க்க ஆவியானவர் உங்களுக்கு கற்றுத் தருவார். அதனால இன்னைக்கு நீங்க ஒரே ஒரு விஷயத்தை கொஞ்சம் திறந்து வைங்க, உங்க மனசை கொஞ்சம் திறந்து வைங்க, அடைச்சி வைக்காதீங்க. அடைச்சி வச்சிங்க சொல்ல போனா கடிச்சிட்டு போயிடும் உங்க பக்கத்தில் வரக்கூடிய சக்தி. உங்க மனசை கொஞ்சம் திறந்து வைங்க. உங்க மனசை நீங்க திறந்து வச்சிங்கன்னா மட்டும்தான் இன்னைக்கு உங்களுக்கு ஆவியானவர் அபிஷேகமாய் பொழிவார். ஒன்றும் கிடையாதுங்க, வானத்திலிருந்து பயங்கரமா மழை கொட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஓப்பன் ஏரியாவிலலாம் மழை நனையும், ஃபுல்லா மூடி வச்சுக்கிற இடத்துல எவ்வளவு மழை பெஞ்சாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆவியானவர் மழை போல பெய்ய போகிறாருங்க, பெய்து கொண்டே இருக்கிறார், பெய்ய போகிறார். அதனால இந்த தொடர்ந்து பெய்ய போகிற நேரத்தில் நீங்க கொஞ்சம் அப்படி கொஞ்சம் லேசா உங்க மனசை திறந்து வைங்க, லேசா உங்க மனசு. யாரையும் காட்டுறதுக்காக ஜெபிக்காதீங்க. உனக்கும் ஆல்ரெடி ஐ டோல்ட், எனக்கு நல்ல கோபம் வரும், நீ தூங்கு, மற்ற நான் ஆல்ரெடி சொன்னேன், அதான் சீரியஸான நேரம். உங்கள் வாழ்க்கைக்காக தான் மக்களை பேசிக்கொண்டிருக்கிறோம். உங்களுடைய எதிர்காலம் கிழிக்கக்கூடாது, சிங்கம் அசிங்கமாய் போய்விடக்கூடாது என்பதாக ஜெபிச்சிருக்கோம். அதனால் தயவு செஞ்சு கொஞ்சம் ஓப்பன் பண்ணி கொடுங்க, ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஒரே ஒரு நிமிஷம் இந்த ஜெபத்தை சொல்வீங்களா? ஆவியானவரே, ஆவியானவரே, என்னை விட்டு கொடுக்க எனக்கு சக்தி தாரும். தூய ஆவியானவரே, என்னை விட்டு கொடுக்க எனக்கு சக்தி தாரும். ஆமேன், ஆமேன். தூய ஆவியானவரினால் நிரம்பி இயேசுவை நமக்கு பெற்று தந்த அந்த அன்னை நமக்காய் பரிந்து பேசுவதற்காக ஜெபிப்போம். அந்த அன்னை எலிசபெத் அம்மாளை தொட்ட பொழுது எலிசபெத் அம்மாள் ஆவியினால் நிரம்பினார்கள். அதனால் அந்த அம்மாட்ட சொல்லுவோம், அம்மா இன்னைக்கு 6வது நேரத்தில் நீங்களும் என் பக்கத்தில் வந்து நில்லுங்கம்மா, என்னை தொடுங்கம்மா, எலிசபெத் அம்மாளை தொட்ட மாதிரி என்னையும் தொடுங்கம்மா, என் உடம்பெல்லாம் ஆவியின் வல்லமையினால் நிரம்பட்டு என்று ஜெபிங்க. பெரிய அபிஷேகம் நடக்கும். என் கூடவேரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலேரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் நீங்க எனக்கு வேணும்பா, வாழ முடியாது. என்னோட வாழ்க்கைக்கு நீங்க வேணும்பா. சொல்லுங்க, ஏசப்பா நீங்க எனக்கு வேணும். ஏராளமான வலிகள் மட்டும் இல்லைனா, ஏராளமான காயங்கள், ஏராளமான அவமானங்கள், ஏராளமான அசிங்கங்கள், ஏராளமான பாவங்கள், ஏராளமான கெட்ட பழக்கங்கள். ஆண்டவரே, இந்த சடுதியிலிருந்து நான் எழும்பணும்பா. வீழ்ந்து கிடக்கின்ற இந்த இடத்திலிருந்து நான் எழும்பணும்பா. என்னை தூக்கிவிட யாரும் இல்லப்பா. நான் போற ட்ராக் சரியில்லைன்னு எனக்கு தெரியுது, ஆனா முடியலப்பா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, உன் மனசுக்குள்ள நீ சொல்லுமா, உன் மனசுக்குள்ள நீ சொல்லுப்பா. நீ இந்த 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 ஹாலிடேல ஆண்டவரே வேண்டாம் வெறுப்போடிங்க நின்றாலும் நான் கொஞ்சம் நாரி போயிருக்குதுப்பா என்னோட வாழ்க்கை. நான் வெளியில வரணும்ப்பா, நான் எழும்பணும்ப்பா, நான் பிரகாசிக்கணும்ப்பா, நான் தலை நிமிர்ந்து நிக்கணும்ப்பா, என் குடும்பத்தை உயர்த்தணும். வீழ்ந்து கிடக்கிற என் குடும்பம் எழும்பி நிக்கணும்ப்பா. என் அம்மா அப்பா தலை நிமிர்ந்து நிக்கணும்ப்பா. எங்க சொந்தக்காரங்களுக்கு இடையில என் குடும்பத்துக்கு ஏற்பட்ட அவமானம் என் வழியா நீங்க மாத்தணும்ப்பா. என்ன நீங்க உயர்த்த போறதுக்காக நன்றி ஆண்டவரே. உங்களை கொடுங்க ஆண்டவரே, உங்க வார்த்தை, உங்க ரத்தம், உங்க ஆவி ஆண்டவரே என்னை உயர்த்தட்டும் அப்பா, என்னை உயர்த்தட்டும் ஆண்டவரே. என்னை விட்டு கொடுக்கிறேன் அப்பா, என்னை விட்டு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உங்களை விட்டு கொடுங்க பிள்ளைங்களே, உங்களை விட்டு கொடுங்க. Lord, Lord, I surrender everything, Lord. I surrender my life, my time, my energy, என்னுடைய உணர்வுகள், என்னுடைய உணர்ச்சிகள் எல்லாவற்றையும் உமக்கு தருகிறேன். என்னை மாற்றும் ஆண்டவரே. நன்றி அப்பா. Hallelujah, 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 hallelujah. I surrender all. அப்பாவே, I surrender all. இயேசுவே, I surrender all. ஆமென். I surrender all. All to thee, my blessed Savior. அப்பாவே, I surrender all. கொடுங்க, உங்க வாழ்க்கையை கொடுங்க. All to thee, my ஒரு புதிய வழி எனக்கு திறக்கணும்பா. Savior, I surrender all. All to Jesus, I surrender. All to thee, my freely Jesus. I will love and trust Him in His presence daily. ஆமென். Amen. ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும். ஆமென், ஆமென். Praise the Lord. 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 வாயத்தன சொல்லுங்க, Praise the Lord. Hallelujah. சந்தோஷமா இருக்கிறீங்களா? Are you happy? God wants you to be happy always.
ரிஜாய்ஸ் இன் த லார்ட். நீ அகமகிழ்ந்து களி கூறுங்கள், எப்பொழுதும் களி கூறுங்கள். ஆண்டவருக்கு நீ சந்தோஷமாக இருக்க முடியும். நேற்றுக்கு சொன்னல, இளையோரே இளமை பருவம் நீ சந்தோஷமா இருப்பா, நீ சந்தோஷமா இரு. அதான் ஆண்டவர் சொல்ற, இந்த வயசுல சந்தோஷமா இருக்கணும். இந்த வயசுலயே நீ வயசான மாதிரி இருந்தேன்னா வயசான காலத்தில் எப்படி இருப்பீங்கன்னு தெரியாது. சந்தோஷமா இருங்க, பிரிஸ்கா இருங்க. நான் ஒரு வயசு பையன், வயசு பொண்ணுன்றதுல சந்தோஷமா இரு. ஹல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவே. கையை கொஞ்சம் தூக்க சொன்னது, கேம்பஸுக்குள்ள கையை தூக்க சொன்னா இங்கேயே தூக்க கஷ்டப்படுறீங்க. சரி, இயேசுவே, இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன். இயேசுவே என்னுடைய நேசம். இஸ் காட் யுவர் லவ்? இயேசுவே என்னுடைய பாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, ஹல்லேலூயா. அப்ப விண்ணையும் மண்ணையும் படைச்ச கடவுளே, உன் மேல ஆசை. உன்னை அவர் தூக்காம விடவே மாட்டார். ஹல்லேலூயா. உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, புரிஞ்சிச்சா? உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நீ தூங்குறியோ தூங்கலையோ, நீ கவனிக்கிறியோ கவனிக்கலையோ, அவர் இன்னைக்கு உனக்கு ஸ்கெட்ச் போட ஆரம்பிச்சிட்டார்னா உன்னை அவருக்கு சொந்தமாக்காமல் அவர் விடவே மாட்டார். நம்புறவங்க கை தட்டுங்க, நம்பாதவங்க அப்படியே கையை தட்ட தேவையில்லை. ஆமாம், இதுதான் நைட் எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு ரெவல்யூஷன். நைட் ஒரு 12:45 1 மணிக்கு மேலே அப்படி உட்காந்து ப்ரேயர் பண்ணும்பா, என்னப்பா பிள்ளைங்க இப்படி, நீ ஏன்டா கவலைப்படுற, நீ ஏன் கவலைப்படுற, நான் அவங்கள லவ் பண்ணுறேன். நான் லவ் பண்ணுறவனை அவங்க என்ன பண்ணுறாங்களோ இல்லையோ அவங்கள தூக்க வேண்டியது என்னோட வேலை சொன்னார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மைக் இல்லாம சொன்னாலும் சொல்லுவீங்க ஹல்லேலூயா. தூக்கி சொல்லலாம்ல, சொல்லுங்க. என்ன சத்தமா, என்ன சத்தமா, என்ன சத்தமா. பைபிளில் ஒரே ஒரு வசனம் லைட்டாக வாசிக்க ட்ரை பண்ணலாம், சரிங்களா? லூக் 7 verse 12 onwards. உங்கள் நோட் புக்கில் லைட்டாக கிறுக்க முடிஞ்சால் கிழிக்கோங்க. verse 12 onwards. Luke 7 verse 12 onwards. லூக்கான செய்தி 7ஆம் அதிகாரம் வசனம் 12 முதல் 15 வரைக்கும் உங்களுக்கு பரிச்சயமான ஒன்று தான். இது லைட்டாக டச் பண்ணிட்டு விட்டுட்டேன், எக்ஸ்பிளைன் பண்ணல. அந்த 12லேருந்து 15 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? அண்ணா மைக் டக்குன்னு எழுந்துரு மக்களே. வசனம் சிங்கம் மாதிரி வாசிக்கணும். ஓ, நீங்க தங்கம் மாதிரி வாசிக்கணும். நீங்க ஆன் பண்ணி தானே கொடுத்துருக்கீங்க, நீங்க எங்கேயும் அமுக்க வேண்டாம். வாசிங்க. நீ மைக்கே வேற, சத்தமா வாசிடா. நமக்கு எதுக்கு மைக்கு? அவர்னா யாரு? இயேசு. இயேசு ஒரு ஊர் வாயில நெருங்கி வரும் பொழுது இறந்த ஒருவரை தூக்கி, தெரிஞ்சுக்கோ, இறந்த ஒருவரை சிலர் தூக்கி வந்தனர். தாய்க்கு அவர் ஒரே மகன், அத்தாயோ கைமன். அப்ப வயசு பையனா, வயசான கிழவனா, குழந்தையா? இளைஞன். வயசானவனா? இளைஞன். சோ இளைஞனுடைய டெட் பாடியை தூக்கிட்டு வராங்க. அந்த டெட் பாடிக்கு பின்னாடி யார் இருக்கான்னு போட்டிருக்கு? பெரும் திரளான மக்கள். யார் கூட இருந்தாங்க? ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிங்க, கவனிங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. இயேசு அந்த ஒரு வாயிலை நெருங்கிய பொழுது கொஞ்சம் பேர் தூக்கி வந்தாங்க. ஒரே மகன், அத்தாயோ கைம்பெண். அப்ப அந்த பிணத்துக்கு பின்னாடி யார் இருந்தாங்க? பெரிய ஒரு கூட்டம் இருந்துச்சு. பிணத்துக்கு பின்னாடி யார் இருந்தாங்க? பெரிய கூட்டம் இருந்துச்சு. அப்புறம் ஓகே, உட்காருடா செல்லம். இப்ப இயேசு ஒரு ஊருக்குள்ள நுழைய. இன்னும் தொடர்ந்து வாசிக்கணும், சரியா? தொடர்ந்து வாசிக்கணும். வேற யாருன்னா கூட வாசிக்கலாம், ஒரே ஆள் வாசிக்கலாம். பைபிள் வேற யார்கிட்ட இருக்கா? நேற்று நிறைய வாசிக்க வேண்டாம். உங்க மடியில வச்சுக்கோ. அந்த பைபிள் இங்க கொடுத்துரு, அந்த பைபிள் இங்க கொடுத்துரு. நீ வாசிக்க வேணாம், உனக்கு வெக்கமா இருந்தா விட்டுரு. ஆமா, நீ ஆண்டவரை பார்த்து வெக்கப்படுறேன்னா உனக்கு அவர் மேல காதல் வந்துடுச்சு. கையை தட்டுங்கய்யா. ஐயோ, பைபிள் வாசிக்க ஒருத்தர் வெக்கப்படுறாங்கன்னா கடவுள் மேல ஒருத்தருக்கு காதல். நல்ல கை தட்டியா. கடவுள் மேலேயே காதல் வந்துருச்சு. என்ன குட் நியூஸ் பாத்தியா? நான் சொன்னது உடனே நடந்துச்சு. பைபிளை வாசிக்க
ஒரு பொண்ணு ஒரு ஆம்பளை முன்னாடி வெக்கப்படுறான்னா என்ன அர்த்தம்? அவன் மேல ஆசை வந்துச்சு, காதல் வந்துச்சு. நான் பைபிள் எடுத்து வாசி வந்துச்சு. உடனே விட்னஸ், மறைக்காத. நான் அப்படிதான். நீங்க எல்லாரும் கடவுளை காதலிச்சே ஆகணும். காதலிக்காம விட மாட்டேன். அவரு நான் விட்டாலும் அவரு உன்ன விட மாட்டார். உங்களுக்கு அவருக்கு வேணும். இன்னைக்கு டேட் என்ன? முந்தானத்தானே கொண்டாடணும். அதான் அவர் ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அடையாளமாக தான் கரெக்டாக தான் ஃபாதர் வச்சிருக்காரு. ஆமாம், அந்த லவ்வை அந்த லவ் டே முடிச்ச உடனே அந்த லவ்வரை பற்றி உங்ககிட்ட பேசுறதுக்கு நல்ல பிளானிங். காலேஜில் லவ்வுக்குரிய நாள் முடிஞ்ச உடனே 2 நாள் அப்படியே உட்காந்து உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணார் ஒரு ஆளு. எவனோ ப்ரப்போஸ் பண்ணதுக்கு தலையாட்டின. ஆனா நீ தலையாட்டாம இருக்கிற ஒருத்தனுக்கு அவனை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோ சொல்லி உங்க காலேஜ் உங்களுக்கு உங்க காதலரை, ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவர் காதலர் தான், அவரை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்காக 2 நாள் வச்சிருக்காங்க. தேங்க்யூ ஃபாதர் அண்ட் த மேனேஜ்மெண்ட். சந்தோஷம், கையை தட்டுங்கய்யா. ஆமா, உங்களுக்கு லவ்வரை இன்ட்ரோடியூஸ் பண்ண. இஸ் த பெஸ்ட் லவ்வர். உன்னை ஏமாத்த மாட்டாரு, உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டாரு, உன்னை நடு வழியில விட்டுற மாட்டாரு, உன்னை காட்டி கொடுக்க மாட்டாரு. நீ என்ன பண்ணாலும் யார்கிட்டையும் உன்னை போட்டு கொடுக்க மாட்டார். அதான் இந்த லவ்வருடைய ஸ்பெஷாலிட்டி. நீ என்ன பண்ணாலும் இவர் உன்னை விட்டு கொடுக்க மாட்டார். நீ அவர் மூஞ்சிலேயே சாணி பூசினாலும் கறி பூசினாலும் அவர் உன்னை எடுத்து வச்சு கொண்டாடுவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்படி சும்மா தலையை சொறிகிற மாதிரியே கையை தூக்கையா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் தூக்க மக்களே, வெக்கப்படாதடா. He loves you more than anything. கையை தூக்கி சொல்லுங்க, ஹalleluya, ஹalleluya. நான் அந்த பக்கம் அப்படி காட்டுறேன். இங்கேயும் யாரும் கை தூக்கலையா? அப்படியா? சொல்லுங்க. ரைட். இப்போ ஒரு ஊருக்குள்ள இயேசு வராரு. இயேசு வரும்போது இயேசு பின்னாடி கொஞ்சம் பேர் இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? ஒரு கூட்டம் இருக்குமா இருக்காது? இயேசு பின்னாடி, பிணத்துக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கு. ஸோ 2 கூட்டம். ஒரு கூட்டம் யாருக்கு பின்னாடி? இயேசுவுக்கு பின்னாடி. இன்னொரு கூட்டம் யாருக்கு பின்னாடி? அண்ணா ரொம்ப அர்ஜென்ட்டாக எழுதணுமா? அசைன்மெண்ட்டாக எழுதுங்க. நோ ப்ராப்ளம். ஆமாம், சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். சாரி. கண்டினியூ. இயேசுக்கு பின்னாடி ஒரு கூட்டம், பிணத்துக்கு பின்னாடி ஒரு கூட்டம். இயேசு இளைஞனா வயசானவரா? இளைஞன். அந்த பிணம் இளைஞனுடைய பிணமா வயசானவனுடைய பிணமா? ஓகே, அந்த இதை விட்டுருவோம். இன்னைக்கு இந்த உலகத்தில் 2 கூட்டம் இருக்கு. ஒன்று, அழிந்து போன பிணத்துக்கு பின்னாடி ஒரு கூட்டம், வாழ்வு தரக்கூடிய கடவுளுக்கு பின்னாடி ஒரு கூட்டம். இன்னைக்கு நீங்களும் நானும் எந்த கூட்டத்தில் நிற்கிறோம்? புரிஞ்சிச்சா? 2 பேருமே யங்ஸ்டர்ஸ் தான். டெட் பாடி யங்ஸ்டர், டெட் பாடி. ஜீசஸ் யங்ஸ்டர், டெட் பாடி யங்ஸ்டர், ஜீசஸ் யங்ஸ்டர். ஜீசஸுக்கு பின்னாடி ஒரு கூட்டம். அந்த சிச்சுவேஷன் விட்டுருவோம். ஜீசஸுக்கு பின்னாடி ஒரு கூட்டம், டெட் பாடிக்கு பின்னாடி ஒரு கூட்டம். ஆகவே நாற்றத்துக்கு பின்னாடி ஒரு கூட்டம், வாழ்வுக்கு பின்னாடி ஒரு கூட்டம், சாவுக்கு பின்னாடி ஒரு கூட்டம், வாழ்வு தரக்கூடிய பின்னாடி ஒரு கூட்டம். இன்னைக்கு நானும் நீங்களும் வாழ்வுக்கு பின்னாடி இருக்கிறோமா, சாவுக்கு பின்னாடி இருக்கிறோமா? வாழ்வு தரவருக்கு பின்னாடி இருக்கிறோமா, நாற்றத்துக்கு பின்னாடி இருக்கிறோமா? நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க எதுக்கு பின்னாடி நிக்கிறீங்க? இவ்வளவுதான் விஷயம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான். நீ எந்த கூட்டத்தில் இருக்கிற? டெட் பாடியை தூக்கி பிடிச்சிருப்பாங்க. அஃப்கோர்ஸ் டெட் பாடினா தூக்கி பிடிக்கணும். போன 28ஆம் தேதி ஜனவரி 28 என்னோட மதரின்லா இறந்துட்டாங்க. அப்போது நாங்கள் டெட் பாடி தூக்கி வண்டியில் ஏற்றி எல்லாம் தூக்கி தான் கொண்டு போகிறது, என்ன தான் இது வந்தாலும். ஆமாம், இது முடிச்சுட்டு நான் நாகர்கோயிலில் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு 30ஆம் நாளுடைய மாசுக்கு திருப்பி கொல்லம், என்னுடைய சொந்த ஊர் கொல்லம், சென்னையில் இருக்கிறேன். நான் கொல்லத்துக்கு போகிறேன். டெட் பாடி அப்படி தான் கொண்டு போவாங்க. ஆனால் ஜஸ்ட் நம்முடைய ஒரு இமேஜினேஷன் வச்சு போனால் டெட் பாடியை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்ல வந்த விஷயம், சாவுக்கு பின்னாடி ஒரு கூட்டம், வாழ்வுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் சொன்னேன். இன்னைக்கு நாம் தூக்கி பிடிக்கக்கூடிய விஷயங்கள் சாவுக்குரிய காரியங்களையா, வாழ்வுக்குரிய காரியங்களையா? உங்களை வளர்த்து ஆளாக்கக்கூடிய உங்களுடைய பெற்றோர்களை பத்தி நீங்க எவ்வளவு பேசுறீங்க? சினிமா நடிகர்களும், கிரிக்கெட் ஸ்டார்ஸ், ஃபுட்பால் பிளேயர்ஸ் பத்தி எவ்வளவு பேசுறீங்க? எது பேசும்போது மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்குது? லவ் பத்தி சொல்லலப்பா. உன் பேரண்ட்ஸை பத்தி பேசும்போது உங்க மனசு எப்படி இருக்குது? ஒரு சினிமா ஸ்டாரையோ, ஒரு கிரிக்கெட் ஸ்டாரையோ, ஒரு ஃபுட்பால், வேற எதுக்காவது ஃபேன்ஸ் இருக்காங்க? இது 3 தவிர. ஏன்னா எங்க வீட்டில் சினிமா, கிரிக்கெட், ஃபுட்பால்.
நானும் ஒரு ஃபேமிலி மேன் தானேப்பா. என் பையன் எதை ரசிக்கிறான்னு எனக்கு தெரியும்ல, என் பொண்ணு எதை ரசிக்கிறான்னு எனக்கு தெரியும்ல, என் ஒய்ஃப் எதை ஓரளவுக்கு தெரியும். முழுசாக தெரிய சான்ஸ் கிடையாது. இது தவிர வேறு ஏதாவது ஃபேன்சிங் இருக்கீங்களாப்பா? இருந்தால் சொல்லுங்க. நிறைய இருக்குது. அதை என் வாயை கிளற, நீ பாட்டுக்கு பேசிட்டு போ. நான் ஏதோ கேட்டுட்டா அப்படியே ஆட்டிட்டு வந்து நீ சும்மா எங்களை நோண்டி கேள்வியெல்லாம் கேட்டுட்டு கரெக்டாக உங்கள் மைண்ட் வாய்ஸில் தான் தெரியும். நீங்கள் யாரும் பதில் சொல்கிற மாதிரி தெரியல. நோ ப்ராப்ளம். சரிங்களா? ஓகே, ரைட். காட் இஸ் குட் ஆல் த டைம். ஸோ நம்ம எதை பற்றி பேசும்போது நமக்கு சந்தோஷம் வருது யோசிச்சு பாருங்கள். இப்போ அடுத்த ஒரு வசனம் வாசிச்சுட்டு அது கண்டினியூ. 13வது வசனம் யாராவது வாசிங்களேன். யார் வேணாலும் வாசிக்கலாம். நீ தான் வாசிக்கணும். நீங்கள் வாசிக்கிறதா வாசிங்க. பாய்ஸ் கிட்ட ஏரியா பைபிள் இருக்கா? வாசிக்கிறீங்களா? 13வது வசனம். யாரை கண்ட? வாசிங்க. யார்கிட்ட அழாதீர் சொன்னாரு? பெண்ணுத்துக்கிட்டியா அம்மா கிட்டியா? பெண்ணுத்துக்கிட்டியா அம்மா கிட்டியா? அம்மா கிட்ட. இறந்து கிடக்கிறது யாரு? ஒரு மனிதன், ஒரு பையன், ஒரு இளைஞன் இறந்து கிடக்கிறான். ஸோ இயேசு யார்கிட்ட போறாரு? பெண்ணுத்துக்கிட்ட போறாரா அம்மா கிட்ட போறாரா? அம்மா கிட்ட போறாரு. அம்மா கிட்ட போய் என்ன சொல்றாரு? அம்மா கிட்ட போய் என்ன சொல்றாரு? அழாதே அப்படி சொல்றாரு. இப்போ என்னோட கேள்வி, இன்னைக்கு உங்க அம்மா கிட்ட இயேசு போனாங்கன்னா உங்கள் அம்மா கிட்ட இயேசு போனாங்கன்னா உங்கள் அம்மா உங்களை பற்றி பெருமையாக சொல்லுவாங்களா? இவளையெல்லாம் என் வயிற்றில் பெற்றதுக்கு ஒரு தென்னங்கண்டை நட்டுருக்கலாம், வாழை வச்சுருக்கலாம் சொல்லி அழுவாங்களா? யோசிச்சு பாருங்க. ஐ டோன்ட் வாண்ட் யுவர் ஆன்சர். புரிஞ்சிச்சா? உங்கள் அம்மா கிட்ட இயேசு போனாங்கன்னா ஏன்டா எல்லாம் உடனே நான் அங்கே நிற்குமே எல்லாம் என்ன பார்த்துட்டு இருந்தாங்க. நான் ஓரக்கண்ணில் இருந்தேன். இந்த பக்கம் திரும்பினோடனே ரொம்ப தலையை குனியாதடா, கடவுள் தூக்கிட்டு வரேன்டா. கண்டிப்பாக சொல்கிறேன். ஆமாம், எனக்கு எங்கள் ஸ்கூலில் நான் படிக்கும்போது காலேஜில் போகும்போது முன்னாடி நின்று பேசுகிறதுக்கு எனக்கு பிடிக்காது. எங்கள் ஸ்கூலில் நான் இருக்கும்போதே நான் ப்ரேயருக்கெல்லாம் எதிர்க்கிறேன். எங்கள் வீட்டில் டெய்லி ஜெபமாலை ஜெபிப்பாங்க. ஆஞ்சலூஸ் கேத்தலிக்ஸ் ஆஞ்சலூஸ்னால் தெரியுமா? மூவேல ஜெபம், தி ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் டிக்ளேர் டு மேரி. நான் பேசிக்கலி மலையாளி ஆனதுனால நாங்கள் அந்த திரிகால ஜெபம், மலையாள கர்த்தாவின் மாலாக மரியத்தோடு அப்படி சொல்லிட்டு மூவேல ஜெபம் அப்படி தான் ஜெபம். அதெல்லாம் கரெக்டாக ஜெபிக்கக்கூடியவங்க. ஆனால் எங்கள் ஸ்கூலில் ரிட்ரீட் நடத்துவாங்க. ரிட்ரீட் நடத்தும்போ இங்கே ஒரு தம்பி நல்லா தூங்கிட்டு இருந்தான். அங்கே பின்னாடி எங்கேயோ ஒரு நாங்கள் அதுக்கு எல்லாம் இப்போ முழிச்சிருக்காங்களே. ஆமாம், அதே மாதிரி தான் நான் ஃபுல்லாக தூங்கிட்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்னார், யாரெல்லாம் தூங்குறீங்களோ அவங்களெல்லாம் ஆண்டவர் ஸ்கெட்சு போட்டார் சொன்னார். நான் சிரித்தேன். நான் படித்து முடித்தேன், காலேஜெலாம் முடித்தேன், பிஸ்னஸ் பண்ண நிறைய சம்பாதிச்சேன். ஆனால் ஸ்கெட்சு போடுறேன்னு சொன்னது போட்டு தூக்கிட்டாரா இல்லையா? அவர் ஸ்கெட்சு போட்டால் தூக்காம விட மாட்டார்யா. கிளியராக சொல்கிறேன். எனக்கு முன்னாடி நின்று பேசக்கூட எனக்கு பிடிக்காது. ரொம்ப வெக்கப்படக்கூடியவன். அதனால் உன்னுடைய விஷயம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. சரி, விஷயத்துக்கு வருவோம். இயேசு அந்த பிணத்துக்கு கிட்ட போகலை. ஃபர்ஸ்ட் he went to the mother. ஃபர்ஸ்ட் அம்மா கிட்ட தான் போனார். இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு இயேசு போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் அம்மா கிட்ட போனாருன்னா உங்கள் அம்மா இயேசுவை பார்த்து என்ன சொல்லுவாங்க? எஸ், என் பிள்ளை, ஐ எம் ஹாப்பி வித் ஹிம். அவனை நினச்சி சந்தோஷப்படுறேன்னு சொல்லுவாங்களா, வேதனைப்படுறேன்னு சொல்லுவாங்களா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. உன்னை பற்றி விசாரிக்க இயேசு உன் தாயிடம் சென்றால், என் பையனோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே, என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே, நான் இப்படி நாரிப்போன வாழ்க்கையா இருக்குதே, நடைப்பிணமா என் பொண்ணு இருக்காளே, நடைப்பிணமா என் பையன் இருக்கிறானே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குதா? யோசிச்சு பாருங்க. நீங்க அப்படி இருக்கீங்கன்னா சொல்ல வரல. உங்களுடைய நிஜம் நிதர்சன உண்மை என்ன, நீ யாருன்றது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஃபுல்லா தெரியாது. நீங்க யாருன்றது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஸோ உங்க அம்மாவுக்கு தெரியாம நீங்க ஒரு வாழ்க்கை நடத்திட்டு இருக்கீங்க. கரெக்டா இல்லையா? ஆமாவா இல்லையா? உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் உங்க அம்மாவுக்கு தெரியுமா? தெரிஞ்சா தாங்குவாங்களா? தாங்க மாட்டாங்க. உன்னோட தனிப்பட்ட வாழ்க்கை உன் தாய்க்கு தெரிந்தால் அவ உயிரோடு இருப்பாளா? ஏன் பையனா, ஏன் பொண்ணா ஷாக் ஆவாங்களா, ஷாக் ஆக மாட்டாங்களா? யோசிச்சு பாருங்க. பிரைஸ் தி லார்ட்.
ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அம்மா ரொம்ப முக்கியம். நீ முதலில் உண்ட உணவு என்ன? வாட் வாஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஃபுட்டு? தாய்ப்பாலா? அம்மாவோட கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கும்போ இந்த ஃப்ளூயிடை கடிச்சுன்னு சாப்பிட்டீங்க முதல்ல? தாய்ப்பாலை முதல்ல சாப்பிட்டீங்களா, ஃப்ளூயிடை கடிச்சு சாப்பிட்டீங்களா? வென் யூ வேர் இன் த womb ஆஃப் யுவர் மதர், உன்னுடைய தாயோட கருவறைக்குள்ளே இருக்கும்போ நீ முதல்ல என்ன சாப்பிட்ட? உன்னோட அம்மாவோட அந்த ஃப்ளூயிடு. பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ், நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? உங்களுக்கு சிரிப்பு வருது. முதல்ல அம்மாவை தான் கடிச்சு சாப்பிட்டீங்க. யூ ஏட் யுவர் மதர், நாட் ஹர் மில்க். அவள் வயிற்றுக்குள்ளே இருக்கும் முதல்ல அவங்க அம்மாவை தான் சாப்பிட்டீங்க. இன்னைக்கு அம்மா ஏதாவது சொன்னாங்கன்னா கண்ட்ரி உமன், இந்த என்ன தமிழ் என்ன சொல்லுவாங்க, அது கரெக்டான வார்த்தை வரலப்பா, என்ன சொல்லுவாங்க? கண்ட்ரி அம்மா, கொஞ்சம் எண்ணெய் தைச்சிக்கோப்பா, கொஞ்சம் அந்த தலைமுடியெல்லாம் வாத்து மாதிரி வச்சுக்காத, அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல. வாத்துக்கெல்லாம் இருக்கிற மாதிரி, வாத்துடைய பேக் சைடில் இருக்கிற மாதிரி சில ஆளுங்களாம் தலைமுடியெல்லாம் வச்சுப்பாங்கல்ல, அதெல்லாம் அப்படியே வேணாடா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? அம்மா நீ ஓல்டுமா, யுவர் கண்ட்ரி உமன்மா அம்மாவை சொல்லுவோம். அம்மா உடனே என் பையன் என் பொண்ணு வளர்ந்துட்டாயான்னு சந்தோஷப்படுவாங்களா, இதை ஏன்டா படிக்க வச்சேன்னு வேதனைப்படுவாங்களா? புரியுதுங்களா? ட்ரெஸ் எல்லாம் இப்படி போடாத அப்படின்னு அம்மா சொல்லும்பா, உனக்கு என்னம்மா தெரியும், கொஞ்சம் கிழிஞ்சது போட்டாதாம்மா ஸ்டைலு. அவ கிழிஞ்ச சாரியை கட்டிக்கிட்டு வாழ்ந்தா உங்களை படிக்க வைக்கிறதுக்கு, உங்களை ஆளாக்குறதுக்கு. அழுது கொண்டிருந்த தாயிடம் இயேசு சென்றார். இயேசு போய் பேசினார், அழாதம்மான்னு சொன்னார். இன்னைக்கும் அதே மெசேஜ் தான். உன்னை நினைத்து உன் தாய் அழுவதால் தான் உனக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் இந்த இறை வார்த்தைகளை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? நல்லா 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 கைத்தட்டி, நல்லா கைத்தட்டி, பத்தாவது நல்லா ஸ்ட்ராங்கா கைத்தட்டி. ஓகே, அப்புறம் இயேசு அந்த இளைஞனுக்கு உயிரெல்லாம் கொடுத்துட்டார். உயிர் அதை பற்றி நான் ரொம்ப பேச ஆசைப்படல. இயேசு அந்த இளைஞனுக்கு உயிர் கொடுத்துட்டார். உயிர் கொடுத்த பிறகு பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, 15வது வசனம் வாசிங்களேன். உயிர் கொடுத்த பிற்பாடு இயேசு என்ன செய்கிறார்? இறந்தவர் எழுந்து உட்கார்ந்தார், பேசத் தொடங்கினார். இயேசு அவரை அவர் தாயிடம் ஒப்படைத்தார். யார்கிட்ட ஒப்படைச்சாரு? டெட் பாடி தூக்கிட்டு போகும்போது யார் டான்ஸ் ஆடிட்டு இருந்திருப்பாங்க? ஃப்ரெண்ட்ஸ் டான்ஸ் ஆடிட்டு இருந்திருப்பாங்க, இருந்திருக்க மாட்டாங்களா? ஒரே ஒரு பொம்பளை தனியாக இருந்திருப்பா, ஆனால் சுற்றி 50 ஃப்ரெண்ட்ஸு டான்ஸ் ஆடிட்டு இருந்திருப்பாங்க. இவன் உயிரோடு எழுப்பினோட சத்தம் போட்டிருப்பாங்க. ஆனால் இயேசு அந்த இளைஞனை நண்பர்களிடம் கொடுக்கவில்லை, அம்மா கிட்ட கொடுத்தாங்க. நீ உன்னுடைய தாய்க்கு தேவை என்பது இயேசுவுக்கு தெரியும். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லல. நீ தொலைஞ்சு போயிருக்கலாம். அதான் லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல இயேசு சக்கேயுவை பத்தி சொல்வார். இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்தார் அப்படின்னு அங்க இருக்கும். இருக்குல்லடா? அங்க இருக்குது. ஸோ இழந்து போன இளைஞனை மீட்டு அவங்க அம்மா கிட்ட கொடுக்கிறார். இயேசு எதுக்கு மீட்கிறார்? இளைஞன், இளம் பெண் அவனுடைய அம்மாவுக்கு வேணும், ஃப்ரெண்டுக்கு கிடையாது, என்டர்டைன்மெண்ட்டுக்கு கிடையாது, உலக காரியத்துக்கு கிடையாது, சிற்றின்பத்துக்கு கிடையாது, காதலுக்கும் கிடையாது. உனக்கு கரெக்டான நாள் கரெக்டான நேரத்தில் கிடைப்பாங்க. இப்போவே நீ ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொன்னால் ததக்க புதக்க கிடைக்கும். இப்போ ஃபிக்ஸ் பண்ணாதீங்க, வேணாம். இப்போ ஃபிக்ஸ் எல்லாம் பண்ணாதீங்க, வேணவே வேணாம், செட் ஆகாது. அம்மாவை அழ வைக்காதீங்க, வேண்டாம். அப்பாவை அழ வைக்காதீங்க. அதனால் குடும்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம். குடும்பத்தை விட்டு தூர போகிறது வேண்டாம். பி வித் த ஃபேமிலி. உங்களுக்கு இதுக்கு ஃபுல் ஃபார்ம் தெரியும்னு நினைக்கிறேன். ஃபேமிலி ஃபுல் ஃபார்ம் தெரியும்ல? எழுதிக்கோங்க. ஃபேமிலி ஃபுல் ஃபார்ம் எழுதிக்கோங்க. எஃப் ஃபாதர், ரைட் இன் நோட் புக். எழுது, நோட் புக்கில் ஃபாதர் தெரியும், இருந்தாலும் எழுதிக்கோ. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் எழுதுங்க. ரைட், ஒரு தடவை எழுதுங்க. ஃபாதர் அண்ட்
ஃபாதர் அண்ட் மதர். மதர், ஃபாதர் அண்ட் மதர். நான் பேசிட்டு இருக்கேன், நீ அவங்க அங்கே மரத்தை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. இன்னுமா மரத்தை காதலிக்கிறீங்க? உன்னை காதலிக்க கடவுள் இருக்காரியா? அங்கே மரத்தை நான் சொன்னேன்ல, நான் ரொம்ப கெட்ட பையன், நான் பேசல. ஃபாதர் அண்ட் மதர், ஐ லவ் யூ. ஃபேமிலி வந்துச்சா? ஃபேமிலி வந்துச்சா? ஃபாதர் அண்ட் மதர், ஐ லவ் யூ. நான் இப்படி தான் இங்கே சென்னையில் ஒரு 2-3 காலேஜ் போக, சென்னையில் டிஎம்ஐ ஒரு காலேஜில் போயிட்டு ஃபாதர் அண்ட் மதர் ஐ லவ் யூ சொன்ன உடனே ஒரு பொண்ணு எழும்பி, ஃப்ரெண்டு அண்ட் மச்சான் ஆல்சோ ஐ லவ் யூ. நான் உடனே திரும்பி சொன்னேன், ஃப்ராடு அண்ட் மொல்ல மாதிரி ஆல்சோ ஐ லவ் யூ. விச் ஃபேமிலி யூ பிலாங் டு? நீ எந்த ஃபேமிலியை சார்ந்திருக்கிற? ஃபாதர் அண்ட் மதர் ஐ லவ் யூவா, ஃப்ரெண்ட் அண்ட் மச்சான் ஐ லவ் யூவா, ஃப்ராட் அண்ட் மொல்ல மாதிரி ஐ லவ் யூவா? அவ்வளோதான். இருக்க வேண்டிய ஃபேமிலியை விட்டுட்டா நடுத்தூரில் தான் இருப்பேன். பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர். சக்கேயு இயேசுவை தேடி போனான். அவன் நிறைய விஷயத்துல ஃப்ராடு தனம் பண்ணியிருக்கான்னு சொன்னாங்க. அவன் ஃப்ராடு தனம் பண்ண இடத்துக்கு இயேசு அவனை கூட்டிட்டு போல. டேய், உன் வீட்டுக்கு வரேன்டா. எங்க வர? உன் வீட்டுக்கு வரேன்டா. ஜீசஸ் உங்ககிட்ட வந்தார்னா உன்னை கூட்டிக்கிட்டு உன்னோட வீட்டுக்கு தான் போவார். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம்ல. நல்லா கைத்தட்டி. 10வது கிளாப் ஹேண்ட்ஸ். நல்லா கைத்தட்டுங்க, நல்லா கைத்தட்டுங்க, நல்லா கைத்தட்டுங்க. உன்னோட வீட்டுக்கு நீ தேவை. சக்கேயு அவன் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு, அவன் டேக்ஸு, நிறைய ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் அவன் தேவைப்பட்டாங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சக்கேயு தேவை, அவங்கெல்லாம் ஆசைப்பட்டாங்க. ஆனால் இயேசு சொல்கிறாரு, சக்கேயு அவங்க எல்லாரையும் விட நீ அதிகமாக உன்னோட வீட்டுக்கு தாயா தேவை. இன்னைக்கு நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா யோசிச்சு பாருங்க. ஐயோ, ஹாஸ்டலில் இருக்கிறோம், நாங்கள் எப்படி பேரண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணுற போது நீ எவ்வளோ ஃபோன் பண்ணுறீங்கல்ல, யாருக்கெல்லாமா ஃபோன் பண்ணுறீங்க, யாருக்கெல்லாமா சேட் பண்ணுறீங்க. அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுங்க, ஃபோன் பண்ணுங்க. அம்மாவோட குரல் கொஞ்சம் டல்லாக இருந்தா, அம்மா என்னம்மா பிரச்சனை, அப்பா திட்டுறாரா, பேசுங்க. அப்பா சோகமா கேட்டு, என்னப்பா கடன்காரன் ஓவரா குரல் கொடுக்குறானா, கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். உன்னால் ஒரு மண்ணாங்கட்டியும் செய்ய முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் நான் பார்த்துக்கிறேன் சொல்லுங்க. உங்கள் அப்பா ஒரு ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு, என் பையன் எனக்கு ஆறுதல் கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துட்டாயா, என் பொண்ணு எனக்கு ஆறுதல் கொடுக்குற வளர்ந்துட்டாயா, ஒரு ஆனந்த கண்ணீர் விடுவார் பார்த்தீங்களா, அது அந்த வீட்டுக்கு விடுதலையை கொடுக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பெற்றோர்கள் விளையாட்டு இல்லைப்பா. இன்னைக்கு நம்ம தொலைஞ்சு போனது, வீட்டிலேருந்து தொலைஞ்சு போயிட்டோம், நம்மளை குடும்பத்திலேருந்து தொலைச்சிட்டோம். உலகத்தின் காரியத்திற்கும் மற்ற பல விஷயங்களுக்கும், ஃப்ரெண்ட்ஸுக்கும், என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் நம்ம எழுந்திருக்கிறோம். நம்ம எங்கே தொலைஞ்சு போய், கடவுள் தொடக்கத்தில் நேற்றுக்கு ஃபர்ஸ்ட் ரீடிங்கில் வாசிச்சோம்ல, ஆதாம் நீ எங்கே இருக்கிற, நீ எங்கே இருக்கிற, நான் உன்னை வச்ச இடத்துல நீ இல்லையே. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை உன் குடும்பத்தில் வச்சிருக்கிறாரு, பட் யூ லாஸ்ட், நீ உன்னை தொலைச்சிட்ட. ஆனால் ஆண்டவர் அவனை அப்படியே தொலைச்சி விடலை. அந்த ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். தொடக்க நூல் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கடவுளுடைய பாசம். ஆதியாகமம் 3:21. ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் ஆடைகள் செய்து அவர்கள் அணிய செய்தார். இப்போ என்னோட கொஸ்டின், முதல்ல பைபிள் படி முதல்ல யார் கொலை செஞ்சாங்க? யார் முதல்ல கொலை செஞ்சாங்க? யாரு? நான் எப்பவுமே என்னுடைய கெட்ட நல்ல பழக்கம் என்னன்னா, நான் ஆன்சரை சொல்லிட்டு தான் கொஸ்டின் கேட்பேன். அந்த வசனம் திரும்பி வாசிடா. ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் ஆடைகள் செய்து, என்ன ஆடை? தோல் ஆடை. தோல் ஆடை எப்படி செய்ய முடியும்? ஒரு மிருகத்தை கொன்னாதான் செய்ய முடியும். தன் சாயலாக படைக்கப்பட்ட மனுஷன் தப்பு செஞ்சப்ப யாரை தண்டிக்கணும்? கடவுளை, ஆதாமை தண்டிச்சிருக்கணும். அவரோட பாசம்,
ஆதாம் மேலே கையை வைக்காம அவனை ட்ரெஸ் பண்ணுறதுக்காக முதல்ல உண்டாகட்டும் 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 சொல்லி படைச்ச கடவுள் கொலை செய்கிறார் மனுஷனை காப்பாற்ற ஒரு மிருகத்தை. உன்னை மீட்பதற்காக he is ready to sacrifice anything. He is ready to kill anything. முதல்ல ஒரு மிருகத்தை சாகடிக்கிறார். அல்டிமேட்டா தன்னையே கல்வாரி பலியில சாகடிக்கிறார். கைதட்டி நன்றி சொல்லலாம்ல. நல்லா பத்தாது நல்லா சந்தோஷமா இன்னும் ஸ்ட்ராங்கா இதான்பா கடவுளை உன்னை மீட்டெடுக்கணும்னா அவர் என்ன விலை வேணாலும் கொடுப்பாரு. நான் இவ்வளவு மோசம், எவ்வளவு மோசம் ஒரு மனுஷன் அல்டிமேட்டா எவ்வளவு மோசமா இருக்க முடியும், அவ்வளோ மோசம். பட் காட் சேஸ் ஸ்டில் there is time. நான் ஃபர்ஸ்ட் மிருகத்தை சாகடிச்சேன், இப்போ என்னையே சாகடிச்சேன். கடவுளுடைய பாசத்தை பற்றி சொல்லணும்னா ஜான் 11 யோவான் நற்செய்தி 11 அதிகாரத்துக்கு அதில் லாசர் இறந்துருக்கிறாரு. லாசர் உயிரோடு இருப்பின கதை உங்க எல்லாருக்கும் தெரியும். லாசர் இறந்துருக்கிறாரு. லாசர் இறந்து அவனை அடக்கம் பண்ணிட்டாங்க. 4 நாள் ஆச்சு. எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள் ஆச்சு. அந்த 11வது அதிகாரத்தில் இயேசு என்ன சொல்றாரு? கல்லை எடுப்பான்னு சொல்றாங்க. அதுல இந்த 39வது வசனத்தை வாசிங்களேன். சீக்கிரம்பா. அண்ணா இங்க வாண்ணா. யார சத்தமா வாசிங்க. கல்லை அகற்றி விடுங்கள் என்றார் இயேசு. இறந்து போனவரின் சகோதரியான மார்த்தா அவரிடம், ஆண்டவரே 4 நாள் ஆயிடுச்சே. உட்காருங்க, போதும். நாற்றம் அடிக்கும் சொன்னது யாரு? நாற்றம் அடிக்கும் சொன்னது யாரு? Who is மார்த்தா? சொந்த சகோதரி. அவன் நாறுவான், அவன் நாத்தம் அடிக்கும் சொன்னது யாரு? சொந்த சகோதரி. ஐயோ நாரும், கல் எடுக்க கூடாது. உன்னோட வாழ்க்கை எவ்வளவு நாரி போயிருந்தாலும், கூட பிறந்தவங்களுக்கும் அப்பா அம்மாவுக்கும் வேண்டாம் என்றாலும் இயேசுவுக்கு நீ வேண்டும். சகோதரி வேணா சொல்லலாம், அம்மா வேணா சொல்லலாம், அப்பா வேணா சொல்லலாம். உங்களுக்கு வைஃப் இல்லாத பிரச்சனை விடுங்க. ஆமா, யாரு ஏன் முறைக்கிறீங்க? யாரு வேண்டாம் சொன்னாலும் இவன் இனி உருப்படவே மாட்டான். இவெல்லாம் வேலைக்கே ஆக மாட்டான். இப்ப நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லப்பா, காமனா சொன்னேன். ஆமா, நீங்க உடனே பிரதர் என்னதான் சொல்றாரு? எல்லாரும் காமன். ஆமா, நீ தலை சாச்சுக்கோ, தூங்கிக்கோ, டேக் ரெஸ்ட். காலையில் வந்தது பாவம், பிரெட் வேற ஜாம் சாப்பிட்டு, நீ தூங்கு, பட்டர்லாம் போடு, நல்லா தூங்கு, நோ ப்ராப்ளம், ஐ வில் நாட் டிஸ்டர்ப் யூ, டோன்ட் டிஸ்டர்ப் அதர்ஸ். நல்லா தூங்கிக்கோ, கொரட்டை மட்டும் விட்டுறாத. ஆமாம், எங்களுக்கு அது மட்டும் தாங்காது. ஆமாம், கொரட்டுன்ற பேரில் வேற என்ன சத்தம் விட்டுறாத. சரி, ஓகே, காட் இஸ் குட். ஸோ சொந்த சகோதரி சொல்றா, யார்கிட்ட? இயேசு கிட்ட சொல்றா. நாத்தம் அடிக்கும். ஆனால் இயேசு சொல்றார், நானே வாழ்வு, நானே உயிரும் உயிர்ப்பும். அவ சொல்றா நாத்தம் அடிக்கும். இயேசு சொல்றாரு, எவ்வளவு நாத்தம் அடிச்சாலும் நான் நிற்கிறேன், நான் இங்கே இருக்கிறேன், நீ ஏன் நாத்தத்தை பற்றி கவலைப்படுற? பைபிளில் டீட்டெயில்டாக போடலை. அதுக்கப்புறம் லாசரே வெளியவா சொல்றாரு. ஸோ அந்த பாப்பா, அந்த மகள், அந்த சகோதரி சொந்த சகோதரனுடைய நாற்றத்தை பார்த்து பயந்தா. ஆனால் இயேசு சொன்னார், நான் இருக்கேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. சந்தோஷமா ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை எவ்வளவு நாற்றம் அடிச்சிட்டு இருக்கனாலும், நான் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, பெட்டர் லேட் தென் நெவர்னு சொல்லுவாங்க. உனக்கு இப்போ வாய்ப்பு இருக்கு, அவர்கிட்ட கொடுத்துருங்க. எஸ், அவர்கிட்ட கொடுத்துருங்க, அவர் மாற்றுவார். அவரால் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் முதல் அற்புதம். எது முதல் அற்புதம் பைபிளில்? புதிய ஏற்பாட்டில் முதல் அற்புதம் என்னது? கானாவூர் கல்யாணத்தில் ரசமா மாத்தினாரு. அந்த தண்ணியை எங்க இருந்து எடுத்தாங்க?
வைன் வெளியிலிருந்து வாங்கியிருப்பாங்க, தண்ணி அந்த வீட்டுக்குள்ள இருந்து. கிவ் சம்திங் விச் இஸ் இன்சைட் யூ. உனக்குள்ள என்ன இருக்கோ, அந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்கோ அவங்க கொடுத்தாங்க. தே கேவ் தேர் வாட்டர். யூ கிவ் யுவர் குட்னஸ் அண்ட் பேட் திங்ஸ் டு ஹிம். உன்னுடைய டர்ட்டி திங்ஸ் அவர்கிட்ட கொடுங்க. ஹி வில் டிரான்ஸ்ஃபார்ம். இஃப் ஹீ கேன் டிரான்ஸ்ஃபார்ம் வாட்டர் இன்டு வைன், தண்ணியை ரசமாக மாற்ற முடியும். அந்த வீட்டுக்குள்ள இப்போ நீ வெளியில் போக வேணாம், இந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்கு நான் அதை மாத்துறேன். ஸோ உங்ககிட்ட என்ன இருக்கு நீங்கள் இயேசுகிட்ட கொடுங்க, அவர் மாற்றுவார். அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான். மதர் மேரி அந்த ஆளுங்கிட்ட சொன்னாங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க. ஜீசஸ் சொல்கிறத செய்யணும். ஜீசஸ் சொல்கிறது எங்கே இருக்குன்னு சொல்லப்போனால் 100% பைபிளில் இருக்குது. இது லவ் லெட்டர் பைபிள் இருக்குது. இந்த பைபிளை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுங்க, கொஞ்சம் நேரம் வாசிங்க. நான் நேற்றுக்கு சொன்னல, ஸ்டார்ட் த டே அண்ட் எண்ட் த டே வித் காட். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, பட் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் வித் காட். அதே மாதிரி பைபிளை விடாத, பைபிளை விடவே விடாதீங்க. நீங்கள் உங்களுக்கு பைபிளுக்கு நிறைய பேர் ஃபுல் ஃபார்ம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஈவன் தான் நான் இன்னொருத்தர் ரிப்பீட் பண்ண ஆசைப்படுறேன், விருப்பம் இருக்கும் எழுதிக்கலாம். பேசிக், பேசிக், இன்ஸ்ட்ரக்ஷன், பிஃபோர் லிவிங், LEAVING, எர்த். இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு முன்னாடி நீ பின்பற்ற வேண்டியது எல்லாமே இதில் பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோர் லிவிங் எர்த். இது நம்ம சைடில் இருந்து பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோர் லிவிங் எர்த். எழுதிட்டீங்களா? காட் அவரோட சைடுல சொல்றாரு, பைபிளை உங்ககிட்ட காட்டிட்டு காட் அவரோட சைடுல சொல்றாரு. விருப்பம் இருந்தால் எழுதிக்கோங்க. பிஹோல்டு, 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 I bring life everlasting. என்னை பற்றிக் கொள்ளுங்கள். கடவுள் சொல்றது, behold I bring life everlasting. BIBLE வந்துச்சா? என்னை பற்றிக் கொள்ளுங்கள், உனக்கு முடிவில்லாத வாழ்வு கிடைக்கும். முடிவில்லாத வாழ்வு ஒருத்தர் தருவார்னா இந்த உலகத்தில் உங்களை சும்மா விட்டுருவாரா? நான் கிறிஸ்டியன்றது எனக்கு கெத்து இருக்கணும்பா. நான் எப்பவுமே கிறிஸ்டியன் பிள்ளைகிட்ட சொல்லுவேன், எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸையும் எழுதுங்கப்பா, எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸையும் எழுதுங்க, எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணுங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ப்ரிப்பேர் வெல் ஃபார் தி எக்ஸாம். அட் த சேம் டைம் பிஃபோர் கோயிங் டு தி எக்ஸாம், எந்த எக்ஸாமா இருக்கலாம், பிஎஸ்சியா இருக்கலாம், யூபிஎஸ்சியா இருக்கலாம், அல்லது ரயில்வேயா இருக்கலாம், அல்லது அந்த பேங்க் எக்ஸாமா இருக்கலாம், வேற எதுவா இருக்கலாம். ப்ரிப்பேர் வெல், டூ எ கன்ஃபெஷன். நான் வெறுமனே கன்ஃபெஷன் பண்ணிட்டு போங்க சொல்ல வரல. டூ எ குட் கன்ஃபெஷன். காட், நான் உன் பிள்ளைப்பா, எனக்கு இது வேணும். நம்ம பிரச்சனை, ஐயோ இன்னைக்கு எல்லாமே அரசாங்கம் விளையாடுது, இடையில நிறைய பேர் விளையாடுறாங்க. லெட் மீ சே ஒன் திங், பெரிய மினிஸ்டர் விளையாட முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கலாம், எஜுகேஷன் மினிஸ்டராக இருக்கலாம். அவரால் விளையாட முடியும்னா விண்ணையும் மண்ணையும் படைச்ச என்னோட கடவுளால் விளையாட முடியுமா, முடியாதா? நம்ம கேள்வி, நம்ம கடவுள் மேலே நமக்கு போதுமான நம்பிக்கை. நான் என்ன சொல்றேன்னா, நீ ப்ரிப்பேர் பண்ணாம போன்னு சொல்ல வரல. நீ ஜஸ்ட் ப்ரே பண்ணிட்டு God come with me, hold my hand and help me to put the points அது சொல்லலையா? you prepare well. கடவுள் நிறைய பேர் விளையாடுறாங்கப்பா, எனக்காக நீங்க கொஞ்சம் விளையாடுவீங்களா? Speak to him like that. Speak for me Lord, work for me, I have done my part. என்னோட பகுதியை நான் கரெக்டா பண்ணிட்டேன். now do something. எனக்கு யாருமே இல்ல சப்போர்ட் பண்ண. லஞ்சம் கொடுக்கிறதுக்கு 10 லட்சம் 20 லட்சம் கொடுக்கிறதுக்கு எங்க ஃபேமிலியில கெப்பாசிட்டி இல்லை. ஆனா விண்ணையும் மண்ணையும் படைச்ச உன்னை நான் நம்பி இருக்கிறேன். அப்படி நம்பி நீ போய் பிஎஸ்சி எக்ஸாம் எழுத, யூபிஎஸ்சி இருக்கலாம், கவர்மெண்ட் இதுவா இருக்கலாம், பேங்கா இருக்கலாம், ரயில்வே இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி. நீங்க ஒருவேளை லோ கேஸ்ட் இல்லாம பெரிய லெவலுக்கு எனக்கு சான்ஸ் இல்ல, எனக்கு அந்த அலாட்மெண்ட் எல்லாம் கிடைக்காது. இஃப் காட் அலோஸ், ஹூ கேன் ஸ்டாப் மேன்? ஹோல்ட் ஹிம். அவரை பிடிச்சுக்கோங்க. அதான் சொன்னேன், behold I bring life everlasting. நித்திய வாழ்வை தர முடியும்னா இந்த உலகத்துல நான் அவரோட பிள்ளை, அப்ப நான் சிறந்தவளா வாழணும்னு ஆசைப்பட மாட்டாரா? நான் கடவுளுடைய பிள்ளை என்பதற்காக நான் தலை குனிஞ்சு வேலை இல்லாம சோத்ரம் சொல்லிட்டு ஓரமா இருக்கணும்னு ஆசைப்படுற ஒரு கடவுளா என்னோட கடவுள் இல்ல. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் சந்தோஷமா இருக்கணும் ஆண்டவர் சொல்றாருப்பா.
தொலைஞ்சு போன உன்னை மீட்டெடுக்க ஆண்டவர் வந்திருக்கார் சொல்ற இடத்துல நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பாசிட்டிவான ஒரே ஒரு விஷயம் சொல்ல போனா, கடவுளை பிடிச்சுக்கோ. ட்ரீம் ஹை. நான் கடவுளுடைய பிள்ளை, இந்தியாவில் உயர்ந்த சம்பளத்தில் நான் உட்காரணும், ஏதோ ஒரு கிளர்க் வேலையாவது எனக்கு கிடைக்கணும். நான் ஒரு கிறிஸ்டியன், நான் ஆண்டவருடைய பிள்ளை, பைபிள் வாசிக்கிறவன், பாவ சங்கீதம் பண்றவன், திருப்பலிக்கு போறவன், எனக்கு சிறந்தது தான் கிடைக்கணும். ஆண்டவரே உங்க சித்தம்பா, நான் அனுபவிச்சுக்கிறேன். நான் கஷ்டப்பட்டவங்க என்ன படிச்சுக்கணும் விரும்ப மாட்டார். என்னை பெத்த தாயே நான் நல்லா இருக்கணும் ஆசைப்படும்பா. கரெக்டா? உங்களை பெத்த தாய், ஐயோ அவ செஞ்ச செயலுக்கு நாசமா போட்டா அப்படியே சொல்லுவாங்க. அவ கருப்பா இருக்கிறா, மூக்கு சப்பையா இருக்கு, நான் அவ முடி சுருண்டு போயிருக்கு, அவன் என்னை பெத்தவளே நான் நல்லா இருக்கணும் ஆசைப்படும்பா. தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். உன் தாய் உன்னை தள்ளிவிட்டாலும் நான் உன்னை தள்ளிவிட மாட்டேன். பெற்றோர்கள் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். உன்னை என் உள்ளம் கையில் பொறித்து வைத்துள்ளேன் என்று சொல்லக்கூடிய ஒரு கடவுள் இருக்கிறாரு. அப்படின்னா அவர் எனக்கு சாதாரண கிளர்க் வேலை தான் கொடுப்பாரா? புரியுதுங்களா? இந்த டைமுங்க நீ அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்க போற. You're going to take the next step. அதனால தான் சீரியஸா உங்க ஜாபை பத்தி பேசிட்டு இருக்கேன். நான் ஜாப்னா நீ என்ன ஜாப் பண்ண அதை பத்தி பேச வரல. நீ மீட்டெடுக்கப்பட்டவன், தொலைஞ்சு போன நீ வெளியில வந்திருக்க. சொல்ல போனா கடவுள் உனக்கு he has to give you good placement. உனக்கு நல்ல இடத்தை அவர் உனக்கு கொடுக்கணும். அதனால அவரை பிடிச்சுக்கோங்க. prepare well, don't be a lazy. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்தில் இருக்குல்ல, சோம்பேறியே எறும்பை பார்த்து கற்றுக்கொள், இன்னும் உறங்க வேண்டும், இன்னும் கையை முடுக்கி கொண்டு உறங்க வேண்டும், இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க வேண்டும், வறுமை உன் வீட்டை கல்வனை போல் தாக்கும். புரிஞ்சுங்களா? இன்னைக்கு நம்ம யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருக்கிற இன்னொரு விஷயம், எந்த வேலை சொன்னாலும் அப்புறம். கரெக்டா? அப்புறம் 3 நாள் லீவு கொடுத்து அசைன்மெண்ட் கொடுத்தாலும் கடைசி நாள் நைட்டு தான் எழுதுவோம். ஃபர்ஸ்ட் 2 நாள் ஒண்ணுமே. கரெக்டா இல்லையா? டோன்ட் பி எ லேசி, டோன்ட் போஸ்ட்போன் எனிதிங். ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. போஸ்ட்போன் பண்றது ஆண்டவருக்கு பிடிக்காது. இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. சொல்லுங்க, இன்று. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. raise your right hand. வலது கரத்தை உயர்த்தி. இன்று என் வாழ்க்கைக்கு மீட்பு, இன்று என் வாழ்க்கைக்கு விடுதலை, இன்று என் வீட்டிற்கு மீட்பு. ஹalleluya, ஹalleluya. சொன்னதை ஒரு தடவை சம்மரைஸ் பண்ணிடுறேன். இந்த நயின் பட்டணத்து விதவிட கதையிலிருந்து ஆரம்பித்தேன். 2 கூட்டம், பிணத்துக்கு பின்னாடி ஒரு கூட்டம், இயேசுக்கு பின்னாடி ஒரு கூட்டம். நீ எந்த கூட்டத்தில் இருக்கிறேன்னு சொல்லி கேட்டேன். அந்த அழுகுற அம்மா கிட்ட இயேசு போனார். உன்னை குறித்து உங்கள் அம்மா என்ன நினைக்கிறாங்க? ஃபேமிலி ரொம்ப முக்கியம் சொன்னேன். ஃபேமிலி விட்டு கொடுத்துடாதீங்க. நாற்றம் அடித்தாலும் சகோதரி நாற்றம் அடிக்க சொன்னாலும் ஆண்டவர் உன்னை விட்டு கொடுக்க மாட்டார். ஆதாமுக்காக மிருகத்தை சாகடித்தவர் இன்று உனக்காகவும் எனக்காகவும் தன்னையே கல்வாரியில் கொன்று விட்டார். கடைசியா நீ வாழ்க்கையில் பெரிய ஆளாக வரணும்ப்பா. ஜெபத்தோடு ப்ரிப்பேர் பண்ணி நல்லா பாவ சங்கீனம் பண்ணி எல்லா எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுங்க. வாழ்க்கையில் பெரிய ஆளாக வருவீங்க. ட்ரீம் ஹை. என்னோட கடவுள் என் கூட இருக்கிறார், நான் பெரிய ஆளாக வருவேன். சொல்லுங்க, என்னுடைய கடவுள். டேய், நான் உனக்காக சொல்கிறேன், எனக்காக இல்லை. எனக்கு 48 வயசாச்சியா, என் பொண்ணு பிகாம் ஃபைனல் இயர் பண்ணா. என்னுடைய கடவுள் என்னோடு இருக்கிறார். நான் இந்த நாட்டிலே உயர்ந்த வருமானத்தில் அமருவேன். இதை விசுவசிக்கிறேன். நான் ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ்வேன். எழுந்து நிற்போமா? ஒரு நிமிஷம் ஸ்டாண்ட் அப். சொல்லுங்க, இயேசுவே என்னை மீட்டதற்காய். வலது கரத்தை சொல்லுங்க, இயேசுவே என்னை மீட்டதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவே என் எதிர்காலத்திற்கு ஒரு அடித்தளமிட்டதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை ஆசீர்வதியும், என்னை மீட்டுக் கொள்ளும், என்னை வாழ வையும். ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya. அருள் நிறைந்த மரியே வாழ்க.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே